ஹாய் எல்லோரும் வாங்க. நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் முடி வளரலன்ட்டு ஆயிலு, ஷாம்பு என்னென்னமோ யூஸ் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட செலவு பண்ணுறாங்க. இது ஒரு 2-3 தடவை மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு நீங்களே சொல்லுவீங்க. இதுக்கு நம்ம வெந்தயம் நைட்டே ஊற வச்சுட்டோங்க. ஒரு 8 மணி நேரம் ஊறினா தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அரைக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்றதுனால நைட்டே ஊற வச்சிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, அது கூட கருவேப்பிலை, இதெல்லாம் அடிஷ்னலாக இருந்தால் சேருங்க, சேர்த்து தான் ஆகணுன்ட்டுலாம் எதுவும் கிடையாது. மருதாணி இலை இதையெல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டு இதை அப்படியே ஒரு பேக்காக போட வேண்டியதாங்க. வேர்க்கால்களில் தடவணும். இது எங்கள் அம்மா எனக்கு செஞ்சதுங்க. இப்போ நான் எங்கள் பாப்பாவுக்கு பண்ணுறேன். முடி நல்லா இருக்குங்க, முடி கொட்டாது, கருப்பாக இருக்கும், நல்ல நீளமாக அடர்த்தியாக வளரும். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொடுகு, ஈறு, பெயின், இந்த பிரச்சனையெல்லாம் இதில் போட்டால் இருக்காது. தோலுக்கு ரொம்ப நல்லது. நம்ம கெமிக்கல் அது இதுன்னு செலவு பண்ணுறதுக்கு ஹெர்பலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுங்கள், செகண்ட் டைம், தேர்ட் டைமில் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது இந்த பேக் போட்டு குளிங்க, உடம்பு சூடு குறையும், ரொம்ப நல்லது. இந்த பேக் யூஸ் பண்ணும்போது ஷாம்பு எதுவும் போட வேணாங்க. பாப்பாவுக்கு இப்போ ஆயில் போட்டிருக்கு, எண்ணெய் இருக்குது, எண்ணெய் இருந்ததுனால முடியல நம்ம இந்த பேக்கில் ஆயில் அப்ளை பண்ணலை, ட்ராப்ஸ் ஆட் பண்ணலை. இதே ட்ரை ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆயில் ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கலந்துக்கிட்டு தடவலாங்க. இதுக்கு ஷாம்பு எதுவும் நீங்கள் போட வேணாம். அப்படியே தண்ணி ஊற்றி அலசினீங்கனாலே போதும். நல்ல ஷைனிங்காக இருக்கும். அந்த முடியும் வாசனை எப்படி இருக்கும் தெரியுங்களா? அந்த வெந்தய வாசனை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது பாப்பாவுக்கு மட்டும் இல்லைங்க, நானும் தடவேன், என் பையனுக்கும் போட்டு விட்டேன். இவங்க அப்பா வீட்டில் இருந்தாங்கனாலும் தடவுவாங்க. வெயில் நேரம் இப்போ அதிகமாக கேர் பண்ணவே இல்லை பாப்பாவுக்கு, அதனால தான் இப்போ போட்டு விட்டோம். இனி வாரம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேக் அவளுக்கு ரெடி பண்ணி போடுவோம். அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்றதை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். அதை பார்த்து இன்னும் 4 பேர் தெரிஞ்சுக்குவாங்கல்ல. அவள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்களேன் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக செலவாகுங்க, நல்லா அலசணும்.